அனைவருக்கும் வணக்கம். சென்சஸ் 2027ல காஸ்ட் எனுமரேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு PIL பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணது யாரு, என்ன கிரவுண்ட்ஸ்ல பண்ணாங்க, அப்புறம் 3 ஜட்ஜ் பெஞ்ச் ஹெடட் பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவருடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன கிரவுண்ட்ஸ்ல கொடுத்தாங்க, என்ன ஜட்ஜ்மெண்ட், அப்புறம் இந்த சென்சஸ்ல காஸ்ட் எனுமரேஷன் அதுக்கான எப்போ பண்ண ஆரம்பிச்சாங்க, ஸ்டார்டிங் எந்த பீரியட்லேருந்து பண்ண ஆரம்பித்தாங்க, அப்புறமா சென்சஸ் 2027ல் 2 phases இருக்குது, எந்த ஃபேஸில் காஸ்ட் எனுமரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ சென்சஸ் 2027ல் காஸ்ட் எனுமரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு PIL பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணது சுதாகர் குமுலா அப்படிங்கிறவர் தான் அந்த PIL பெட்டிஷன் ஃபைல் பண்ணாரு. என்ன கிரவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் ஆர் endless possibilities for politicians and corporate entities for misusing this caste data. அதாவது இந்த caste enumeration அதன் மூலமா வர அந்த caste டேட்டாவை பொலிட்டீஷியன்ஸும் கார்பரேட் என்டைட்டிஸும் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான endless possibilities இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த பெட்டிஷனுடைய கிரவுண்ட்ஸ். ஸோ இதை சுப்ரீம் கோர்ட்டு இந்த PIL பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன கிரவுண்ட்ஸில் டிஸ்மிஸ் பண்ணாங்க அப்படின்னா, இட் இஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசி டொமைன். ஸோ இதில் கவர்மெண்ட் மஸ்ட் நோ ஹவு மெனி பீப்புள் ஆர் பேக்வேர்ட் அண்ட் how many need welfare schemes. ஸோ அதை டிசைட் பண்ணுறதுக்கு இந்த caste enumeration யூஸ் ஆகும். ஸோ நத்திங் ராங் இன் ascertain தி caste. இந்த caste information ascertain பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை. as a part of nationwide census exerciseல caste enumeration பண்ணுறதுல எந்த விதமான தவறும் இல்லை அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது. ஸோ அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ இப்போ இந்த காஸ்ட் எனுமரேஷன் சென்சஸில் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரம் 1881 to 1931, அதாவது கொலோனியல் இந்தியா பிரிட்டிஷ் பீரியடில் காஸ்ட் எனுமரேஷன் அந்த எவ்ரி 10 years ஒன்ஸ் பண்ணுற சென்சஸில் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரம் 1951 சென்சஸில் இருந்து எனுமரேஷன் ஆஃப் ஒன்லி ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அந்த எனுமரேஷன் பார்ட் ஆஃப் சென்சஸ் எக்ஸசைஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேபினெட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் லாஸ்ட் இயர் ஏப்ரல் 2025ல் அந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணது காஸ்ட் எனுமரேஷன் ஆஸ் பார்ட் ஆஃப் சென்சஸ் 2027 பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷன் கேபினெட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸில் லாஸ்ட் இயர் ஏப்ரல் டிசைட் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் இன்ஃபார்ம்டு டு பார்லிமெண்ட் தட் காஸ்ட் எனுமரேஷன் வில் பி டன் இன் தி செகண்ட் ஃபேஸ் ஆஃப் சென்சஸ் 2027. அப்போ இந்த சென்சஸ் 2027ல் 2 phases இருக்குது. என்ன அந்த 2 phase அப்படின்னு பார்த்தோம்னா, phase 1ல் ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்ரேஷன் இன்ஃபர்மேஷன், அதாவது இப்போ ஈச் ஹவுஸ் ஹோல்டுடைய ஹவுசிங் அம்யூனிட்டிஸ் அசட்ஸு, ஸோ ஹவுசிங் கண்டிஷன்ஸு அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சென்சஸ் 2027. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் 2027 அப்படிங்கிறது தட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் டெமோகிராஃபிக் அப்புறம் சோஷியோ எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் டீட்டெயில்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது தான் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் சென்சஸ் 2027. ஸோ இந்த ஃபேஸில் தான் காஸ்ட் எனுமரேஷன் அந்த டீட்டெயில்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்டர் டார்கெட்டிங், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, வெல்ஃபேர் மெஷர்ஸு யாருக்கு தேவையோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொண்டு போய் சேர்க்க முடியும். ரிசர்வேஷன் பாலிசி அதை கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதன் மூலயமா நீடி பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொடுக்கறது மூலயமா இன்க்ளூசிவ் growth கவர்மெண்ட் கேன் என்ஷூர். நன்றி, வணக்கம்.